வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு கோல்ட் ஷாப்பிங் பிளஸ் சாரி ஷாப்பிங் vlog பார்க்க போறோம். இது வந்து என்னுடைய சிஸ்டருக்கு வந்து என்கேஜ்மெண்ட், என்னோட கசின் சிஸ்டருக்கு வந்து என்கேஜ்மெண்ட். ஸோ அவளுக்காக நாங்க வந்து ஷாப்பிங் போறது, சில்வர் வாங்குறது, கோல்ட் ஜுவல்லரி வாங்குறது, சாரி சூஸ் பண்றது, என்ன கடைக்கு போகணும், எவ்வளவு % வேஸ்டேஜ்ல வாங்கணும், இப்ப சில்வர்ல எவ்வளவு பிரைசஸ்ல இருக்கு அண்ட் இதெல்லாமே ஃபுல்லா பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் போயிருந்தது வந்து சில்வர் ஷாப்பிங். சில்வர் வந்து அதே கௌதம் ஜுவல்லரி தான் யூசுவலா வாங்குறது. இந்த கடை வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலா அட்டாச்சா இருக்கிறதுனால இந்த கடையெல்லாம் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தோம். இங்க வந்து நிறைய ஓல்டு சில்வர் திங்ஸ் வந்து சித்தி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சோ அதை வந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு சில பூஜைக்கு இல்ல சாமி கும்புறதுக்கு தேவையான அந்த பூஜை ஜாமான்லாம் வாங்கியிருந்தாங்க. சோ இதெல்லாமே வந்து இப்போ இருக்க கரண்ட் இந்த டைம்ஸ், இந்த ஒரு கரண்ட் பீரியட்ல வந்து நம்ம வந்து காசு கொடுத்து கோல்டோ சில்வரோ வாங்குறது தட் இஸ் நாட் ஃபேர். as well as அது வந்து நமக்கு நிறைய லாஸ் கொடுக்கும். அதனால வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதான் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். அதனால வந்து நான் ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லியிருந்தேன், சித்தி வீட்டுல யூஸ் பண்ணாம வச்சிருந்த பழைய சில்வர் ஏதாவது எடுத்துட்டு வாங்க, நம்ம அதை போட்டுட்டு லைக் தேவையான பொருளை வாங்கிக்கலாம், மிச்சம் இருக்கிறதுக்கு வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அதுக்கேற்ற மாதிரியே சித்தி ஓல்டு சில்வர்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சோ அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கியிருந்தது தான் இந்த ஒரு சில்வர் பூஜை சாமா செட். அது வந்து சூஸ் பண்ணி லைக் அதுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எங்களுடைய சில்வர் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து அவளுடைய கல்யாணம் அப்போ நம்ம யூஸ் பண்றதுக்காக, லைக் நலுங்கு அப்போவோ இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஸ்டேஜ்ல வைப்போம் இல்லையா, அதுக்காகவும் இருக்கட்டும், அதுக்காக வந்து வாங்கியிருந்தது சில்வர். நெக்ஸ்ட் கோல்டு செயின் வந்து மாப்பிளைக்கு போறதுக்காக வாங்கியிருந்தாங்க. சோ இது வந்து 3 சவரன் கிட்ட வந்திருந்தது. எக்ஸாக்டா 3 சவரன் தான் வந்துச்சு. இந்த டிசைன் வந்து நந்தினி தான் என்னோட சித்தி பொண்ணு, அவங்களுக்கு தான் வந்து கல்யாணம். சோ அவளுக்கு பிடிச்சிருந்ததுனால இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருந்தோம். இதுலயே வந்து 2-3 பேட்டர்ன் கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த ரவுண்டா இருக்கு இல்லையா, அதுலயே வந்து எம்டியா இருக்கு இல்லையா, அதுலயே ஃபுல் டிசைன் போட்ட மாதிரியுமே இருந்தது. இதே பேட்டர்ன்லயே அது உள்ள அந்த எம்டியா இருக்கிறது மட்டும் கொஞ்சம் டிசைன் போட்ட அந்த மாதிரி இருந்தது. சோ நான் அதையும் காட்டுறேன். நடுவுல செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த காலம்ல. சோ அது வந்து another டிசைன். சோ அதுவுமே வந்து நல்லா இருந்தது. அது நாங்க எடுத்திருந்தோம். எங்களுக்கு வந்து அது வந்து வேஸ்டேஜ் வந்து 6% கிட்ட போட்டிருந்தாங்க. சோ லாஸ்டா வந்து கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து நான் வந்து எடுத்திருந்தோம். எங்களுக்கு வந்து இந்த கோல்ட் ஷாப்பிங், சாரி ஷாப்பிங் எல்லாத்துக்கும் வந்து டேஸ் வந்து செப்பரேட்டா ஒதுக்கி வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து சில்வர் ஷாப்பிங் முடிச்சுட்டு ஒரு 1 வீக் கழிச்சு சாரி எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிருந்தாங்க. அது வந்து பாண்டியில இருக்க வரமகாலட்சுமி அப்படின்ற ஒரு ஸ்டோருக்கு தான் போயிருந்தோம். இந்த ஸ்டோர்ல வந்து சில்க் மார்க்கோட கொடுக்குறாங்க. பிளஸ் இந்த ஸ்டோர்ல நல்லா இருக்கு குவாலிட்டி ஆஃப் த சில்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த ஸ்டோர் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். சொல்லியிருந்த மாதிரியே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. அட் த சேம் டைம் நாங்க அன்னைக்கு போனது நல்ல முகூர்த்தம் டேட்ன்றதுனால நிறைய பிரைட்ஸ் வந்து சாரி போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நிறைய ஆப்ஷன்ஸ்ல நிறைய பிரைஸ் ரேஞ்சஸ்ல சாரி காட்டியிருந்தாங்க. நாங்க எங்களோட பிரைஸை லிமிட் பண்ணிக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க வந்து 25,000 லிமிட் பண்றோம் அப்படின்னா அந்த ரேஞ்சஸ்லயே நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. சோ நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாரி கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து லைக் கண்டிப்பா இன்னும் நிறைய அக்கேஷன் வரப்போகுது, சோ அதுக்கு ஒரு கலர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்க சூஸ் பண்ணி இந்த சாரி வந்து இட்ஸ் அ ப்ளூ கலர். அந்த ப்ளூ வந்து அவளுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நாங்க ஏன் ரெட் போல அப்படின்னா, ரெட் வந்து முகூர்த்தம்க்கு ஒரு பிளானா இருந்தது. முகூர்த்தம் டைம்ல நம்ம வந்து கண்டிப்பா ரெட் சூஸ் பண்ணுவோம். யூனிவர்சலா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அந்த கலர். சோ நம்ம வந்து அந்த டைம்ல ரெட் போலாம் அப்படின்ற மாதிரி. சோ நம்மளோட குரூம் நின்னுட்டு இருக்காரு, அவர் தான் வந்து அசோக். அவங்களுக்கும் நந்தினிக்கும் தான் வந்து கல்யாணம். சோ நல்லா ரொம்ப அழகா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சுத்தி அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. பொண்ணு சைட்லயும் இருக்கட்டும், மாப்பிள்ளை சைட்லயும் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா ஹாப்பியா, ரொம்பவே வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கூட ஒரு 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 டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே இல்லை, அன்கம்ஃபர்டபிளான ஃபீலிங் எதுவுமே கிரியேட் பண்ணவே இல்லை. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நல்லா பேசியிருந்தாங்க. மாப்பிள்ளையோட தங்கச்சியா இருக்கட்டும், அக்கா இருக்கட்டும், ரொம்பவே வந்து அவங்களே லைக் தே கேம் ஃபார்வர்ட் டு கிவ் சஜஷன்ஸ் விச் இஸ் லைக் ஹெல்தி. ரொம்ப ஹெல்தியா நிறைய விஷயங்கள் நடந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இந்த விஷயத்துல லைக் நான் என்னோட இன்வால்மெண்ட் ஏன் கொடுத்தேன்னா, நந்தினி இஸ் லைக் க்ளோசஸ்ட் சிஸ்டர் டு மீ. என் தங்கச்சிக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸ் வந்து எனக்கு நந்தினி தான். அதனால வந்து அவளுடைய எல்லா விஷயத்துலயுமே நான் இருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் அவளுடைய அந்த கோல்ட் ஷாப்பிங்ல இருக்கட்டும், சில்வர் ஷாப்பிங், அப்புறம் இந்த சாரி ஷாப்பிங், இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நீங்க வந்து லெஹங்கா நாங்க எடுக்கிறது அண்ட் அவளுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் போய் மேக்கப் புக் பண்றது, அது எல்லாமே நாங்க பண்ணிருப்போம். லைக் அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா பாப்பீங்க. இதெல்லாமே வந்து லைக் நம்மளுடைய வீட்டு சைட்ல இருந்து கொடுத்திருந்த சஜஷன்ஸ். இந்த சாரி எல்லாம் ட்ரை பண்ண சொல்லி பார்த்திருந்தோம், நிறைய பிடிச்சிருந்தது. பட் ப்ளூ வந்து அவளுக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆனதுனால நாங்க ப்ளூ சைட் போற மாதிரி இருந்தது. சோ அவங்க காட்டின எல்லா சாரீஸுமே வந்து ஒன்னொன்னு யூனிக்கா இருந்தது. அந்த வைர ஊசி பேட்டர்ன்ல இருந்தது, கம்ப்ளீட்டா செக்ல ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. சோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது.
நாங்க வந்து ஒரு தடவை அவளுடைய நாங்க இன்ஸ்கர்ட் எல்லாமே அங்கேயே மேட்ச் பண்ற மாதிரி வாங்குறதுக்கான ஒரு ஒரு பிளேசஸுமே இருந்தது. சோ அதுவுமே நல்லா இருந்தது. அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு கீழே ஆரி ஒர்க் பிளவுஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கலெக்ஷன் பார்த்திருந்தோம். பட் எங்களுக்கு அந்த அளவு அது வந்து சாட்டிஸ்பாக்டரா இல்ல. வெட்டிங்க்கு போடுற மாதிரி இல்ல. அதனால நாங்க அதை லைக் டிராப் பண்ணிட்டு பிரைவேட்டா நம்ம வெளியே கிளாத் எடுத்து கொடுத்து ஆரி ஒர்க் பண்ணி அந்த பிளவுஸுக்கு அந்த சாரிக்கு வந்து பிளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சாரி கொடுக்கறதுக்கு முன்னாடி அழகா பூஜை எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதை வந்து ஒரு 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 பிளெஸிங் அது அது வந்து ரொம்ப நல்லா கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுத்திருந்தது. ஸோ சாரி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து அதுக்கு நாங்க ப்ளூ சாரி எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நாங்க ரொம்ப லைட்டான ஒரு பிங்க் ஷேட்ல பிளவுஸ் மேட்ச் பண்ணிருந்தோம். அதுக்கு வந்து ஆரி ஒர்க் கொடுத்திருந்தோம். ஆரி ஒர்க் என்ன டிசைன்ல பண்ண போறோன்றத முடிஞ்சா நான் இமேஜ் சைட்ல ஆட் பண்றேன். ஸோ வந்து அது கொடுத்திருந்தோம். அது வந்து பாண்டியில இருக்க ஒரு குட் திங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்டோர்ல கொடுத்திருந்தோம். அதனுடைய அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்பவே வந்து பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி ரொம்ப யூனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தது. வழியா வந்து சாரி ஷாப்பிங் பிளஸ் ஜுவல்லரி ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் விளாக்ஸ்ல லைக் அப்கமிங் விளாக்ஸ்ல வந்து நிறைய உங்களுக்கு வந்து இந்த நாங்க என்கேஜ்மெண்ட்காக மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்றதா இருக்கட்டும், லெஹெங்காவா இருக்கட்டும், அதெல்லாம் நாங்க தேடி தேடி போய் பண்றதெல்லாம் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. நடுவில் தொடர்ந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்ததுனால என்னால ரெகுலரா வீடியோ அப்லோட் பண்ண முடியல. லைக் நிறைய விஷயம் நடந்தது. என்னோட ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஒர்க் இருந்தது, மந்த்லி மீட்டிங் இருந்தது, இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி வந்தது. இதனால கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பட் கண்டிப்பா சீக்கிரமா நிறைய விளாக்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. ஓகே, கீப் வாட்சிங். தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.